உலகத்தில் இப்போ கணக்கெடுத்து பார்க்கும்போது 31% பீப்புளில் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அந்த 31% வந்து ரொம்ப அதிகமானது. சரி, இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கணக்கு பார்த்து அதே 31% இந்தியாவிலேயே இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே நீங்கள் பார்க்கும்போது 4ல் ஒருத்தருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. பிளட் ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு உறுப்புகள் பாதிக்கும். பிளட் ப்ரெஷருடைய எஃபெக்ட்னால ஸ்ட்ரோக் வரலாம். பிளட் ப்ரெஷருடைய எஃபெக்டால் ஹார்ட்டில் அட்டாக் வரலாம், கிட்னியில் ஃபெயிலியர் வரலாம், ரத்த குழாயில் அடைப்பு வந்துடலாம். ஹார்ட்டில் திடீர்னு அட்டாக் வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு ரத்த குழாயில விரிஞ்சிரும் உடஞ்சிரும் உள்ளரை. அது வந்து ஒரு டிசெக்ஷன் சொல்லுவோம். உடனே அர்ஜென்ட்டாக பார்த்தாகணும், இல்லைன்னா இறந்துருவார் பேஷண்ட். அப்படி இல்லைன்னா இருதய துடிப்புலாம் மாறி மாறி அடிக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ப்ராப்ளம் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் குறைக்கணும், இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிளட் ப்ரெஷர் குறைக்கணும். பிளட் ப்ரெஷர்னால் என்னன்னு ஜனங்களுக்கு தெரியாது. எவ்வளோ நார்மல் பிளட் ப்ரெஷர்னு நிறைய பேருக்கு தெரியாது. 120 80 தான் உலகம் ஃபுல்லாக எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு நார்மல் பிளட் ப்ரெஷர். ஒத்துக்கிட்டுன்றது இல்லை, அதுதான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண பிளட் ப்ரெஷர். ஸோ அதுக்கு மேலே போகும்போது 120 139 வரைக்கும் போகுது, இது வந்து 80 89 வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது அர்த்தம். அந்த ரேஞ்சை வந்து ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி. அதெல்லாம் இப்போ அந்த டெர்மினாலஜி இல்லை, பட் அதை நம்ம டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் டாக்டர்ஸ் இல்லை மற்றவங்க நான் மெடிக்கல் பீப்புள் இருக்காங்கன்னு சொன்னால் 120 139 80 89 அந்த மாதிரி ரேஞ்சில் மேலே போயிட்டு இருந்ததுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு அறிவுரைகளை கேட்கணும்.